வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். இது போட்டோம்லம்மா குத்த விளக்கனுடைய அடுத்த அந்த மேல் போர்ஷன். இது மாதிரி குட்டி ரவுண்டுமா நம்ம என்ன போட்டிருந்தோம், இந்த தண்டு 3 ஸ்டெப்பு போட்ட உடனே அறுகோணமாக போட்டுட்டு அதில் இப்படி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணலான்னு சொன்னேன் நான். ஓகேவா? இப்போ பாருங்கள், நமக்கு எதில் முடிஞ்சிருக்குதுன்னு சொன்னாம்மா என்ன சொன்னேன், இந்த பாயிண்ட்டு ஜோடி மணியில் வரும்பொழுது 6 மணி ரவுண்டு வரும், பாயிண்ட் மணியில் வரும்போது 4 மணி டைமண்ட். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக முடிஞ்சிருக்கிறது இந்த 4 மணி டைமண்டில் முடிஞ்சிருக்குது. சரிங்களா? இப்போது இந்த வலது கை ஒயரை வலது பக்கம் ஒரு 6 மணி ரவுண்டு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒரு மணியில் விட்டுக்கிடுங்க. இடது கை ஒயரை இடது பக்கம் ஒரு 6 மணி ரவுண்டு இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற முதல் மணியில் இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது. இடது கை ஒயரில் 3 மணி கொத்து. மூணாவது மணியில் வலது கை ஒயரை விட்டு, ஓகேவா? இப்போது வலது கை ஒயரை அதே அந்த 6 மணி ரவுண்டினுடைய 2வது மணியில், அப்புறம் அடுத்தது 4 மணி டைமண்ட் வரும் இல்லையா, அதில் இருக்கிற மணி மறுபடியும் இன்னொரு 6 மணியில் இருக்கிற முதல் மணி. மூணு மணிலையும் தனித்தனியாக போட்டு போட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு டைம் ஆகுமா? அதை விட இந்த இப்படியே நம்ம போட்டு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணோன்னா டைம் சேவ் ஆகும். புரியுதுங்களா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் புரியாத போல தான் இருக்கும். ஒரு 2 இது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏதாவது எப்படின்றது தெரியலன்னாலும் எனக்கு கேளுங்க. ஓகேவா? இப்போ மறுபடியும் அதே போலயே வரும். இந்த 6 மணியினுடைய 2வது மணி, இந்த 4 மணியினுடைய 1 மணி, அடுத்த 6னுடைய முதல் மணி. இப்போ 4 மணியில் ஒயர் இருக்கும், 2 மணி கோக்கணும். இல்லை உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற போல் இருக்குதுன்னா நீங்கள் அந்த ஒரு 6, அடுத்தது ஒரு
3 அதே மாதிரி அறுகோணமாக வரும். அதை இன்னொரு பீஸை தனியாக போட்டு கூட ஜாயின் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. போட்டிங்களான்னா வந்துடும், ஒன்றுமே கவலை இல்லை. சரியா? இப்போ மறுபடியும் இப்போ இது உள்ளே அந்த ரவுண்டு வச்சுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வைக்க முடியாது. 3 தடவை அந்த மாதிரி முதல்ல வச்சோம்னா கீழே விழுந்துடும், அதுக்காகத்தான் வைக்கலை. இப்போ ஒரு 3 தடவை இந்த மாதிரி போட்ட உடனே உள்ளே அந்த குட்டியாக ரவுண்டாக ஒரு அட்டையை கட் பண்ணிங்களான்னா போதும். இப்போ மறுபடியும் இந்த 6ல் இருக்கிற 2வது மணி, இந்த 4 மணி டைமண்ட் வந்ததில் 1 மணி, அடுத்த 6ல் இருக்கிற முதல் மணி. இப்போ 2 மணி கோக்கணும். இப்போது கடைசி இது என்னது, இந்த 6 மணியில் இருக்கிற ரெண்டாவது மணி. அப்புறம் அந்த 4 மணி டைமண்டில் இருக்கிற மணி. அப்புறம் அடுத்த 6ல் இருக்கிற முதல் மணி கோத்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒன்று கோத்தோம் இல்லையா. எப்போவுமே ஃபினிஷிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முதல்ல கோத்தத்தினுடைய சைடு மணியில் ஒயரை விட்டுக்கணும் இல்லையா. அப்போ தானே க்ளோஸ் ஆகும் அந்த இடம். இப்போது மொத்தம் 5 மணியில் ஒயர் இருக்கும். இந்த சைடு 1 மணி, இந்த சைடு 1 மணி, கீழே 3 மணி. ஸோ இப்போ நம்ம 1 மணி கோத்தோம்னா போதும். இப்போ பாருங்கள் உள்ளே எத்தனை மணி வந்திருக்கு, 1 2 3 4 5 6 வந்துடுச்சா. இந்த ஸ்டெப் வரைக்கும் இன்னொரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கங்க. இந்த குண்டு, அப்புறம் ஒரு இது ஸ்டெம்மு மாதிரி, மறுபடியும் ஒரு குண்டு ஒரு ஸ்டெம்மு, 3வது ஒரு குண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெம்மு போட்டோம். இந்த ஸ்டெம்மு போடும் பொழுது மேலே 6 மணி வரும் இல்லையா ரவுண்டு, அதில் இங்கெல்லாம் வரும்போது நம்ம 5 மணி ரவுண்டுக்காக போட்டோம். ஆனால் இங்கே அந்த 6 மணிலையும் ஒவ்வொரு மணிலையும் கொத்து 6 மணி ரவுண்டு வரும்படி போடணும். இந்த 6 மணி ரவுண்டு வரும்படி போட்டோம்னா எப்படி வரும்னு சொன்னால் அறுகோணமாக வரும். அறுகோணமாக வரும் பொழுது 6 பாயிண்ட்லேயும் ஒரு மணி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கோக்கும்போது 4 மணி டைமண்ட் வரணும். நடுவில் வர அந்த ட்வின் மணியில் கோக்கும்போது 6 மணி ரவுண்டு வரணும்.
ஸோ ஒரு 6 ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 ஒரு 6 ஒரு 4 மணி ஒரு 6 மணி ரவுண்டு ஒரு இப்படி வரும். அது நம்ம க்ளோஸ் பண்ணும்போது எப்படி எடுத்துக்கணுன்னா 4 மணியில் இருக்கிற மணியும் 6 மணியில் இருக்கிற இந்த பக்கம் ஒரு மணியும் இந்த பக்கம் வரும் 3 மணியை கோத்து போடணும். வரிசையாக 3 மணியில் அது நீங்கள் கோத்திங்களானாலே உங்களுக்கு வந்துடும். இந்த 6ல் இருக்கிற ஒரு மணியும் இந்த 4 மணி இந்த 6ல் இருக்க ஒரு மணி. இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது எப்படி வரும்? இந்த 6ல் இருக்கிற 2வது மணி, இந்த 4ல் இருக்கிற ஒரு மணி, இந்த 6ல் இருக்கிற முதல் மணி, இப்படி தான் உங்களுக்கு சுற்றிலும் வந்துடும். இந்த 6த்தையும் போட்டு நம்ம இப்படி 6 மணி வரும்படி வச்சிடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த 6 மணி கோத்ததுக்கப்புறம் இந்த மணியில் ஒயர் எடுத்துகிட்டு வர முடியலன்னாலும் புது ஒயரையே எடுத்து இந்த 4 மணி டைமண்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மேல் மணியில் விட்டுக்கிடுங்க. சரியா? கொண்டு வரணுன்னா இங்கேருந்து இந்த 2 மணியில் விட்டு இதில் எதிர்பக்கம் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணியில் ஒயர் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5 6 மணி இந்த மணியில் கொண்டு வரணும். அதே போல் இந்த பக்கம் ஒயரை 1 2 3 4 5 6 இப்படி கொண்டு வரணும்.
இல்லை எங்களுக்கு அது கொஞ்சம் புரியல எப்படி எடுத்துன்னு வரணும்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல முடியை போட்டு ஒயர் இந்த 6 மணிக்குள்ளேயும் ரவுண்ட் அப்போ தான் இழுத்து இந்த குட்டியாக வரும், இல்லைன்னா விரிச்சிக்கிட்டு இதுவாக இருக்கும். அந்த ஒயரை அப்படியே இந்த 6 மணியில் விட்டு முடி போட்டு கட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு வேறு ஒரு ஒயர் எடுத்து இங்கே 4 மணி டைமண்ட் வந்திருக்கும் இல்லையா, இப்போ ஜாயினிங் பார்த்திங்களன்னா மேலே ஒரு அறுகோணம் கீழே ஒரு அறுகோணம் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண இடத்துல இந்த பாயிண்ட் வர இடத்துலலாம் 4 மணி டைமண்ட் வரும் இல்லையா, அதில் ஒயரை கோத்து எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப்பு இன்னொன்று இந்த போல் போடணும். இங்கே நம்ம போட்டால் போல் இது கீழே வைக்கிற இடம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இது அதே போல் இப்படி அகலமாக வந்து தானே மேலே இப்படி இந்த விளக்கு வருது. ஸோ அதனால் இன்னொரு ஒரு பெருசாக போடணும். அப்போது இடது கை ஒயரில் 5 மணி கோத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போ 6 மணி ரவுண்டு வந்திருக்குதா. அடுத்தது இந்த ட்வின் மணிலையும் ஒயர் கோக்கணும். கீழே வந்த வலது கை ஒயரை இந்த ட்வின் மணியில் ஒயரை கோத்துக்கணும். இப்போ 1 இந்த ட்வின் மணி 3 மணியில் ஒயர் இருக்குது, 3 மணி கோக்கணும். நான் மோஸ்ட்லி இப்படியே ஏன்னா ஒன்றும் தனியாக போட்டு ஜாயின் பண்ணும்பொழுது உங்களுக்கு இதுவாக இருக்குமா. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் போட்டுடுவேன். இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சதுனாலும் போடுங்க, இல்லை நீங்கள் தனித்தனியாகவே கூட போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இன்னொன்று வேறு ஏதாவது இதே போல் அறுகோணம் போடும்போது எப்படி போடணுன்னு கூட நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். எப்போவுமே நான் ஒரே தடவையோடு நிறுத்த மாட்டேன். உங்களுக்கு அது புரியறதுக்கு நான் இன்னொரு தடவை வேறு ஏதாவது போடும்பொழுதும் அதை எப்படி அதை க்ளோஸ் பண்ணணும், போட்டுக்கிட்டே அப்படியே எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா டைம் ஃபேக்டர் நமக்கு ஈஸியாகும். இப்போ நான் ஆக்சுவலாக கீழே நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், அப்படியே தான் உங்களுக்கு அது புரியாத போயிட போதேன்றதுக்கு தான் நான் தனித்தனி பீஸ் போட்டு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த கீழ் பேஸு இதை போடுவேன், இதிலேருந்து அப்படியே உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் இந்த ரவுண்டை, மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூட்டியாக போட்டுக்கிட்டே போகலாம். இது தனியாக போட்டு அந்த பீஸ் தனியாக போட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணின்னு டைமும் வேஸ்ட்டு. ஒவ்வொரு பீஸ் போடுறதுக்கும் அது தனி, இது அப்படியே கண்டினியூ இருந்தோம்னா ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்குதுன்ற அந்த ஒரு இது இருக்கும். நான் அப்படி தான் மோஸ்ட்லி எல்லாமே போட்டுருவேன் கண்டினியூட்டியோட. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நான் செப்பரேட்டாக சொல்லித்தரேன். ஆனாலும் இந்த மேலே இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா உங்களுக்கு எப்படி சௌகமோ அதே போல். இப்போ என்னென்ன இந்த மாதிரி எத்தனை வரும், அது 1 2 3 4 5, இந்த நடுவில் 1 2 3 4 5ன்னு போட்டு 4ன்னு போட்டு 3 நிறுத்தணும். அந்த மாதிரி அறுகோணம் வந்தால் அதை இந்த குட்டி அறுகோணத்தில் வச்சு ஜாயின் பண்ணணும். இல்லை இதுவே எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் மணியில் தான் ஒயரை, அந்த 4 மணியில் வருது இல்லையா, அதில் மணியில் கோக்கும்பொழுது 1 மணியில் மட்டும்தான் ஒயரை கோத்துக்கணும். அப்போ 4 மணி கோக்கணும். இடது கை ஒயரில் 4 மணி கோக்கணும்.
அதான் நான் இன்னும் 2 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுறேம்மா. அது நான் போட்டு வச்ச அந்த போர்ஷன் எங்கேன்னு தெரியல. கொஞ்சம் நான் போயிட்டுருந்தேன் இல்லையா சென்னைக்கு, அது கொஞ்சம் எங்கேயோ நான் பத்திரமா தான் வச்சுட்டு போயிருக்கிறேன். அது எங்கே வச்சுட்டு போனேன்றது தெரியல. அதுதான் கொஞ்சம் தேடிகிட்டு இருக்கேன் 2 நாளாக. அதை நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கிடச்ச உடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அதை. ஓகேங்களா? சாரி. இப்போ அடுத்தது ட்வின் மணியில் கோக்கணும். உங்களுக்கே தெரிஞ்சிடும் பாருங்கள். நீங்கள் அந்த ரவுண்டை போட ஆரம்பிச்சிங்களானாலே அடுத்தது சிங்கிள் மணி வரும், அடுத்தது ட்வின் மணி வரும், அடுத்தது சிங்கிள் மணி, அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதில் கன்ஃபியூஷனே எதுவும் ஆகாது. இப்போ இடது கை ஒயரில் 3 மணி. அடுத்தது உங்களுக்கே தேவை பாருங்கள். 4 மணி டைமண்ட் தான் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் 1 மணியில் தான் ஒயரை கோக்கணும். இப்போ 4 மணி. அடுத்தது ட்வின் மணி. ட்வின் மணியில் கொத்தா 3 மணி கொக்கணும். மறுபடியும் அந்த 4 மணியில் வரும். அப்போது 4 மணி கொக்கணும். ஸோ இப்படியே இந்த ரவுண்டை போட்டுவாங்க. அடுத்தது இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பாகவே போடுறேம்மா. சரிங்களா? தேங்க்யூ.